நான் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்க்கடலில் அமிர்தம் இருக்கிறது, அதை உண்டால் நரைதிரை மூப்பு பிணி வருவதில்லை என்று நாராயணன் சொல்ல, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து தோன்றியவள்தான் மகாலட்சுமி அன்னை. அலைக்கடலிலிருந்து தோன்றியதால் அவளை அலைமகள் என்றும், திருமாலின் திருமார்பில் குடிகொண்டிருப்பதால் திருமகள் என்றும் சொல்லுகிறோம். பார்க்கடலில் இருந்து தோன்றி பரந்தாமனின் திருமார்பில் பள்ளி கொண்டிருக்கும் மகாலட்சுமி அன்னைதான் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அண்டத்தை காக்கும் அன்னையை 5 வயது சிறுமியாக ரோகிணியாக வழிபட வேண்டிய நாள்தான் நவராத்திரியின் 4வது நாள். அடுத்த 3 நாட்களில் ஸ்ரீ மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்ற திருநாமங்களில் திருமகளை வழிபட வேண்டும். செப்டம்பர் 25, 2025ஆம் தேதி கூஷ்மண்டா தேவி என்ற திருநாமத்தில் மகாலட்சுமி அன்னையை வழிபட வேண்டும். 8 கரங்களில் கலசம், வில், அம்பு, தாமரை, அமிர்தம், ஜபமாலை, சக்கரம், கோபுரத்தை ஏந்தி இருக்கிறாள். அவளுக்கு பிடித்த ஆரஞ்சு நிற ஆடை அணிவித்து அதிகாலையில் எழுந்து நீராடி நீங்களும் ஆரஞ்சு நிற ஆடை உடுத்தி அட்சதையால் படிக்கட்டு போல் கோலமிட்டு தேவியின் படத்தை துடைத்து சுத்தம் செய்து கலசம் அமைத்து சந்தன குங்கும பொட்டு வைத்து ஆரஞ்சு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரஞ்சு நிற பூசணிக்காய் அல்வா நெய்வேத்தியமாக படைத்து தீபதூப ஆராதனை காட்டி ஓம் கூஷ்மண்டாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து கற்பூர ஆரத்தி காட்டி காலையில் சர்க்கரை பொங்கலும் மாலையில் சுண்டலும் படைத்து அளவற்ற ஆற்றலும் பேரழகும் கொண்ட அன்னையை வழிபட பாவத்தை அழித்து சாபத்தை ஒழித்து இன்பத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பாள். பூமி இருளாக இருந்தது. ஒளியை உண்டாக்க நினைத்த அன்னை கூஷ்மண்டா சிரித்தாள். அதிலிருந்து புறப்பட்ட கதிர்கள் 1000 சூரியனுக்கு சமமாக இருந்தது. உடனே பூமி முழுக்க ஒளிமயமானது. இருளை ஒளியாக்கிய அம்பிகை நம் வீட்டில் இருக்கும் இருளையும் ஒளிமயமாக்குவாள். நிம்மதி, ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, வெற்றி, குறைவில்லாத உணவு, பணம், நிறைவான வாழ்க்கை என்று அஷ்ட செல்வங்களையும் அள்ளி கொடுப்பாள். பவழம் போன்ற சிவந்த நிறத்துடன் தாயாக காட்சி கொடுக்கும் அம்பிகை இன்று சேயாக மாறி தாமரை ஆசனத்தில் அமர்ந்து கருணை கடாட்சத்தை நம்மீது பொழிந்து சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுப்பாள். இன்று நவராத்திரியின் 4வது நாளில் மகாலட்சுமி அன்னையை வழிபடுங்கள். நன்றி.